அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த்ரெட்ஸ் ஆஃப் ஃபேட் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல இவங்க 2 பேர் உயிரை காப்பாத்தின அந்த ஒரு நன்றி கடனுக்காக இவங்கள தாக்க வந்த எல்லாரையுமே நம்ம ஹீரோ துவம்சம் பண்ணியிருப்பானா. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாங்லி காட்டுறாங்க. அவன் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஒரு பீஸ்ட் இருக்கு, ஸ்பிரிட் பீஸ்ட். அது ஒரு டிராகன். அவன் அந்த டிராகன் கிட்ட என்ன கேட்கறானா, நேற்று நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட ப்ராக்டிஸ் வந்து இன்டரப்ட் ஆச்சு. அதனால லெவல் 5 போக வேண்டிய நான் இப்போ பின்னோக்கி போய் லெவல் 3க்கு போயிட்டேனே, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறான். இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அழிவு ஒன்று வரப்போகுதுங்க. வானத்துல இருந்து ஹெவன்லி ஃபயர் அப்படிங்கிறது மழையா கொட்டி அங்க இருக்க உயிரினங்கள் எல்லாத்தையுமே கொல்ல போதான். இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது அங்க இருக்க பீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும், அது பயங்கரமா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடுமா. அப்போ பீஸ்ட் டைட் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவன் கேட்குறான், சரி இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறான். அந்த டிராகன் என்ன சொல்லுது, நான் வந்து உன்னோட ஸ்பிரிட் பீஸ்ட். என்னால் வெளி உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்துலையுமே எதுவுமே பண்ண முடியாது. மேபி டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இவன் கேட்குறான், சரி என்ன டிவைன் ஆர்டிஃபேக்ட் சொல்லு அப்படின்றப்போ, இப்போ இவங்க ஒரு கேரவானில் போய்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரு கேரவான்குள்ளே ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்டுக்குள்ளே இந்த பீஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதனால் ஒளிஞ்சிக்க முடியுமா. ஏன்னா அந்த பீஸ்ட்டுக்கு ட்ரைபுலேஷன் வரும். அந்த சமயத்தில் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டா அதால் சேஃபாக எஸ்கேப் ஆக முடியும். இப்போது இந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைச்சதுன்னா மேபி என்னால் வந்து ஏதாவது பண்ண முடியும், ஒரு ஷீல்டு அப்படிங்கிறத போட்டு நம்மளால் தப்பிக்க முடியும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் இந்த கேரவன் லீடர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தானே காப்பாற்றினான் எல்லாரையும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அட நீங்கள் வேற, நீங்கள் மட்டும் இல்லைனா நான் அங்கேயே செத்து போயிருப்பேன், நீங்கள் தான் என்னை முதல்ல காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், அதெல்லாம் சரிங்க, உங்கள் பையன் எங்கே, உங்கள் பையனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் சின்ன வயசில் லெவல் 5 ரீச் ஆகிட்டானாமே, அவனை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னத்தை பார்க்கறது. அதான் இவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா உன்னால் பார்க்க முடியாது, அவனை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, பணைய கைதியாக வச்சுருக்காங்க, எங்கள் கிட்ட இருக்க அந்த ஆர்டிஃபேக்டை கேட்குறாங்க, அதை கொடுத்தா தான் பையனை ரிலீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இப்போ இங்கே கட் பண்ணால் ஆர்டிஃபேக்ட் எங்கே இருக்குது, அதையும் அவனோ திருடிட்டு போயிட்டான். இவங்க ஆட்கள் எல்லாமே செத்து போய் கீழே கிடக்கிறானுங்க. நம்ம ஜாங்லி பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். இதை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, உன்னோட உயிரை நாங்கள் காப்பாற்றணும், ஆனால் நீ வந்து எங்கள் முதுகில் குத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காது கொடுக்காம அவன் பாட்டுக்கு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ நடுவில் போய் என்ன சொல்கிறான், இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ அவன் கூட கூட்டுக்காலவானியா, புடிங்கடா 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. ஆனால் அந்த ஒரு லீடர் தடுக்கிறாரு. ஏன் தடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஜாங்லி யூஸ் பண்ணுறான்ல அந்த ஒரு டெக்னிக்கே இவருக்கு நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ட்ரேசஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு படம் மாதிரி போட்டு காட்டுறான். அதாவது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இவங்களுக்கு காட்டுறான். எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வந்து இவங்களெல்லாம் அடித்து போட்டு அங்கே இருக்க ஒரு ட்ரெஷரை கொண்டு போயிருக்கான். அவனோட ஃபேஸுமே தெரியுது. நம்ம ஜாங்லியோட டெக்னிக்கை பார்த்த உடனே அந்த ஒரு லீடருக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இது எந்த செக்டாரோட டெக்னிக் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸ் போல். ஜாங்லி என்ன சொல்கிறான், அந்த ஒரு ட்ரெஷரை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறானுங்க, தம்பி என்னதான் நீ இதை திருடலனா கூட நீ ஏன் அவனோட கையால் இருக்கக்கூடாது, இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஜாங்ல என்ன சொல்கிறான், அதான் இவன் இருக்கான்ல, இவனை இங்கே வச்சுக்கோங்க, நான் அந்த ட்ரெஷரை கொடுத்துட்டு இவனை கூட்டு போகிறான் அப்படிங்கிறான். இவன் பார்க்குறான், எது டேய் எனக்கு ஒன்று முழுசாக கூட தெரியாதடா அப்படிங்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்தால் என்ன சொல்கிறான்னா, நீ மிட் நைட்குள்ளே வரலன்னு வச்சுக்கோ, இவன் செத்துருவான், அதுக்கப்புறம் சன்செட் ஆரோவை வச்சு நான் உன்னையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் போயிட்டான். இவன் பார்க்குறான், என்னங்கடா என்ன வச்சு பெட் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, டேய் என்ன கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணால் ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அந்த ஒரு சிட்டி பயங்கர அலங்காரமாக இருக்குது. அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு தள்ளாடிட்டே போய்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் எது காட்டுறாங்கன்னு தெரியல, மேபி ஃபியூச்சர் கதையில் வருவானோ. அங்கே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்லி என்ன பண்ணுறான், அந்த ஒரு திருடனை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு தான் மோப்பம் பிடிக்க தெரியுமே. ஆக்சுவலாக ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த திருடன் இவனுக்கு எதிர்க்க தான் நடந்து வரான். இவனுமே அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு, ஒழுங்கு மரியாதை அந்த ஒரு ட்ரெஷரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்க, அவன் பார்க்குறான், என்னடா இவ்வளோ தூரம் மோப்பம் பிடிச்சி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி தெரியும். இப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ நானே அதை எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. முடிஞ்சா எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட, அவனை தோர்த்திக்கிட்டு இவனும் ஓட, இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்ல ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில கதைகள் பேசிட்டு இருக்காங்க. இந்த கேரவன் லீடரோட பையனை தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த கதை. அதுக்கப்புறமா ஒரு டீமன் ஒன்று இருக்கான். அந்த டீமனுக்கு இப்போ ட்ரைபுலேஷன் வருது. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரெஷர் தேவைப்படுது. ஸோ எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க கதை. இவங்க இங்கே பேசிக்கிட்டே இருக்க ஒருத்தன் சொல்கிறான், சே இந்த சிட்டி ரொம்ப போர் அடிக்குதே, ஒயின் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறான். டேய் நீ அப்புறம் தப்பிச்சு வந்த. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜாங்லி அந்த ஒரு கல்பிரிட்டை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜாங்லி யூஸ் பண்ணுற டெக்னிக்லேயே அவனுக்கு தெரியுது, நீ வந்து தாயி செக்டாரை சேர்ந்தவன்ல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு நீ ஏன் நாய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஜாங்லி வாயில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தாங்க திரும்ப திரும்ப வருது. அதாவது ஆத்தா வெய்யம் வீட்டுக்கு போனோம் காசை கொடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒழுங்கு மரியாதை ட்ரெஷரை திரும்ப கொடுத்துரு, ஒழுங்கு மரியாதை ட்ரெஷரை திரும்ப கொடுத்துரு, இதே தாங்க பேசுகிறான் அவன்.
இப்போ நம்ம ஜாங்லி அடிச்ச அடியில இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அங்கதான் வந்து விழறான் இவன். இந்த திருடன் என்ன யோசிக்கிறான், இவனை ரொம்ப குறைச்சு எடை போட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலுமே இந்த ட்ரெஷர் அவன் கையில மாட்டுச்சு, யங் மாஸ்டர் என்னை கொன்னே போட்டுருவான், கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் பண்றான். இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடு. ட்ரெஷரை திரும்ப கொடுத்துருங்கிறான். அட பாவி, மறுபடியுமா? ஆனாலுமே இவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குதுங்க. என்னதான் ஜாங்லி கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருந்தா கூட இப்போ அவன் இருக்கிற நிலைமையில அவனால ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட முடியாது. இவ்வளவுக்கும் காரணம் யாரு? நம்ம ஹீரோ தான். அதான் இவன் பாக்குறான், என்னப்பா தாயி செக்டாரோடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க, இவ்வளோ மோசமா இருக்க, உன்னை என்ன பண்றான் பாடுறா அப்படிங்கிறப்போ திடீர்னு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்துருவானா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த திருடன் பாக்குறான், இது யாரா புது டிக்கெட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோ, என் பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாதுரா அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஜாங்லி அட்டாக் பண்ண போவானா. இவனுக்கு சரியான கோவம். அவன் மேல கையை வச்ச அவ்வளோதாண்டா உனக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறான் பாருங்க ஒரு அடி, சரியான அடிங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு இந்த பெருசா மிஸ்டிக்கல் பவர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் காட்டல. இவனோட ஸ்பெஷல் பவரே இவனோட உடம்பு தாங்க. சண்டை போடும்போது அந்த ஒயின் கப்பை ஜாங்லி கிட்ட தூக்கி போடுறாங்க. அவன் தட்டி விட்டுறான், போடா சரிதான்னு. அது எங்கேயோ டேபிளில் போய் விழுந்துருச்சு. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ஆள் திருட வந்தான்ல, இவனை வந்து இந்த சிட்டி லார்ட் தான் அமிச்சான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக சிட்டி லார்டுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, இவன் மேல கையை வச்ச அவ்வளவுதான் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோட்டி விடுறான் பாருங்க. அந்த ட்ரெஷர் மேல போய் விழுந்துருச்சு. நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெளில வந்துச்சுன்னா யார் எடுக்கிறதானே போட்டி. அந்த போட்டியில ஒரு வழியா சமாளிச்சு நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன சொல்றான், பாத்தியா எப்படி எடுத்தேன், கடைசியா உன்னைய நான் தான் காப்பாற்ற வேண்டியதா போச்சுல, பாத்தியா 2 வாட்டி உன்னை காப்பாத்திருக்க அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு இடத்துக்கு இன்னொருத்தன் வராங்க, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் வரும்போதே ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி தான் உள்ளுக்குள்ள வரான். ஆக்சுவலாக இவன் சொல்லி தான் இந்த திருடன் வந்து திருடினான் போல. இவன் தான் அவன் சொன்ன யங் மாஸ்டர் போல. இவன் நேராக போயிட்டு காலிலே விழுந்துட்டான். மாஸ்டர் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே அவனை கொன்றுவானா. கொன்னது மட்டும் இல்லாமல் சொடுக்கு போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ கையில் இருக்க ட்ரெஷர் இவன் கைக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினா கூட ஒன்றும் பண்ண முடியலங்க. அவன் ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அவனை வேற இடத்துக்கு அமுச்சு விட்டுறான். ஏதோ குழந்தை கையில் இருக்க சாக்லேட்டை பிடுங்குற மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரெஷரை பிடிங்கிட்டு போயிடுவான் அங்கிருந்து. இப்போ இங்க சிட்டி லார்ட் மேன்ஷனை காட்டுறாங்க. இந்த மனுஷன் தன்னோட பையனை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த ஆள் என்னடனா நல்ல குடியும் கூத்துமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவருக்கு சரியான கோவம், யோ என் பையன் எங்கயா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், அட இருப்பா என்ன அவசரம் உனக்கு, முதல்ல ட்ரெஷரை கொடு அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல என் பையனை காட்டு, என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ இந்த இடத்தையே தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்பதான் அவனுக்கு புத்தி வருது. எல்லாத்தையும் ஆட்டத்தெல்லாம் நிறுத்திட்டு அவன் கையை தட்டின உடனே அவன் பையனை பார்த்தீங்கன்னா தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இந்த மனுஷன் திடீர்னு ட்ரெஷர் எடுத்து கொடுப்பாரா, இது எப்படி இந்த ஆள் கைக்கு வந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோவையும் ஜாங்லியும் காட்டுறாங்க. ஜாங்லியால சுத்தமாக முடியலங்க, கீழே விழுந்துருவான் போல தெரியுது. நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு அவனை பிடிச்சி அவனோட பல்ஸை செக் பண்ணுறான். செக் பண்ணும்போது தான் தெரியுது, என்னடா அவனுக்கு இன்டர்னல் இன்ஜுரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தான் அவன் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான் போல தெரியுது. ஓ அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, நான் வேணும்னே பண்ணலை, உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஜாங்லி என்ன சொல்கிறான், பரவாயில்ல விடு, செஞ்சது செஞ்சாச்சு, இதுக்கு மேலே அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது, என்னோட கல்டிவேஷன் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது, பெரிய அழிவு வேறு வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெஷர் தான் நமக்கு ஒரே ஒரு வழி, அதை எப்படியாவது திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நானே உதவி செய்கிறேன் அப்படிங்கிறான். இப்போது ஜாங்லி என்ன தெரியுமா கேட்குறான், ஒருத்தன் எடுத்துகிட்டு போனால அவன் அட்லீஸ்ட் லெவல் 5 இருப்பான், நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அவனை டிஃபீட் பண்ண முடியாது, எப்படி டிஃபீட் பண்ணலான்னு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ ஜாங்லி கிட்ட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். இது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டே நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதான் ஜாங்லி கேட்குறான், ஃப்ரெண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். பாவம் பிள்ளைக்கு வெளி உலகமே தெரியாது போல. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாணியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஜாங்லியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, என்னடா ரியாக்ஷன் இது, ஏதாவது ஒரு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு என்ன ஏன்னு கூப்பிடாத, என் பேர் ஜாங்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி டைம் வேஸ்ட் பண்ணவானா, சீக்கிரமாக போய் அவனை ட்ராக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா சிட்டி லார்ட் கிட்ட ஹெல்ப் கேட்போம், கண்டிப்பாக அந்த சன்செட் ஆரோவை வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாங்லி சொல்ல இவனா சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் பிஸியாக இருப்பான், நான் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது தான் அந்த ஆள் ஒரு ஃபேக்கான ஆர்டிஃபேக்டை தூக்கிட்டு பையனை காப்பாற்றலான்னு போனான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.